ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல தேர்ட் சம். சரியா, நல்லா கவனிங்க. ஷோ தட் 1944 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப் அப்படி கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட்ல இருக்கிற ஜீரோவை பார்த்தோம், அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்போ இந்த இடத்துல ஜீரோவும் இல்லை. ஸோ இப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் கியூபா இல்லையா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பரை, அதாவது 1944 பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகே, பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். எப்படி பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கிறது? இந்த 1944 இது போட்டுருங்க. சரியா, எல்சிஎம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரிதான். பட் ஆனால் இந்த இடத்துல நீங்க போடுற நம்பர் பிரைம் நம்பரா மட்டும் தான் இருக்கணும். ஸோ இதை மட்டும் செக் பண்ணிக்கோ. ஓகேவா? இப்ப இந்த நம்பர்ல 1944ல லாஸ்ட் நம்பர் பாருங்க 4. அது ஒரு ஈவன் நம்பரா? எப்பெல்லாம் எனக்கு ஈவன் நம்பர் இருக்கோ அப்பெல்லாம் நான் என்ன டேபிள் பார்ப்பேன்? 2 டேபிள் பார்ப்பேன். ஸோ அப்ப இந்த இடத்துல 2ன்னு போடு. ஓகே, இதை வந்து டிவிஷனை வந்து இங்கே உங்களுக்கு பண்ண தெரிஞ்சா பெட்டர். இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்க இந்த நம்பரை கொண்டு போயிட்டு டிவைட் பண்ணியே போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒன்றும் டைம் ரொம்பலாம் எடுக்காது. சரியா, இங்க 2 போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து பாருங்க, 2வை விட பெருசா இருக்கணும். ஸோ 2வை விட 1 வந்து சின்னது. ஸோ பக்கத்துல இருக்கிற நம்பரும் சேர்த்திக்கோங்க, 19. ஸோ 2 டேபிள்ல 19 வராது, வேற என்னதான் வரும்? 18 வரும். எத்தனை டைம்ஸ் வருமோ அதை மேல போட்டுக்கோங்க. ஸோ 19ல 18 போச்சுன்னா மிச்சம் 1. ஸோ இப்போ இந்த 2வையும் 1ஐயும் கம்பேர் பண்ணுங்க, சின்னதா இருக்கு 1. ஸோ அதை பெருசாக்கணும்னா இந்த 4ஐ கீழே எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அப்போ 2 டேபிள்ல 14 வருமா? எஸ் வரும். எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ் வரும். அப்போ 0. இப்போ இதை கம்பேர் பண்ணுங்க. யூஸ்வலா 0 வந்தா சம் முடிஞ்சது. பட் ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு நம்பர் இருக்கு, அதை நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4ஐ இறக்குங்க. 4ஐ இறக்குனீங்க அப்படின்னா 4 வருமா? எஸ் வரும். எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். ஸோ 0. அவ்வளவுதான்ப்பா. சரியா? அப்போ இந்த 9 7 2வை இங்க போடுங்க. அகைன் இது ஈவன் நம்பர், இந்த 2வை இங்க போட்டுக்கோங்க. ஓகே, 2 டேபிள்லயே போடலாம். ஸோ அகைன் நீங்க டிவைட் பண்ணுங்க. 9 7 2 2 போட்டீங்கன்னா 9 பெரிய நம்பர் தான். ஸோ பட் 9 வராது, 8 தான் வரும். 4 டைம்ஸ் 1. 1 விட 2வை விட 1 சின்னது. ஸோ இதை இறக்குறேன் 7. ஸோ வந்து 17 வராது, 16 தான் வரும். ஸோ 8 டைம்ஸ். ஸோ 1. இந்த 2வை இறக்குனா 2 டைம்ஸ். ஸோ வந்து 6 12. ஸோ 4 8 6. சரியா? ஸோ 0. இப்போ இங்க பாருங்க, 0 வந்தா சம் முடிஞ்சது. இங்கே எந்த நம்பரும் நமக்கு இல்லை. அடுத்தது இதை டைரக்டாவே 2 டேபிளால பண்ணிடலாம். பாருங்க, 6 வந்து ஈவன் நம்பர். ஆமாவா? 2 4 3. இப்போ இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இது ஈவன் நம்பர் எல்லாம் ஆட் நம்பரா இருக்கு. ஸோ எப்பெல்லாம் ஆட் நம்பரா இருக்கோ அப்பெல்லாம் அது 3 டேபிள்ல வருதான்னு செக் பண்ணிக்கங்க. சரியா? நல்லா கவனிங்க. இது நம்ம இப்படி போடணும்னு கூட அவசியம் இல்லை, டைரக்டாவே 3 டேபிள்ல வர நம்பர்ஸே இருக்கு. ஸோ அதனால டைரக்டாவே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். போட்டுட்டா 3 போட்டீங்கன்னா பாருங்க, 24 எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ். இந்த 3 எத்தனை டைம்ஸ்? 1 டைம். அவ்வளவுதான், டைரக்டாவே வரும். இப்போ இது ஆட் நம்பர், அகைன் இது 3 டேபிள்ல வருதான்னு பாருங்க. சரியா? இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் கியூப் படிக்கும்போது. ஆமாவா? ஸோ பட் ஆனா 3 டேபிள்ல 21 எத்தனை டைம்ஸ்? 81 எத்தனை டைம்ஸ் வரும்? 27 டைம்ஸ் வரும். ஸோ அது அகைன் 3 டேபிள்ல போட்டீங்கன்னா இங்க போடுறேன். அகைன் 3 டேபிள்ல போட்டீங்கன்னா 9 டைம்ஸ். அகைன் 3 டேபிள்ல போட்டீங்கன்னா 3 டைம்ஸ். 3 1 டைம். சரியா? இப்படி நீங்க புக்ல போடக்கூடாது, ஆன்சர் ஷீட்ல தெளிவா போடுங்க, ஃபுல்லாவே போடுங்க. நான் ஸ்பேஸ்க்காக இது பண்றேன். இல்லைன்னா நான் சரி ஓகே, நெக்ஸ்ட் சம்ல இருந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ எனக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த 1944 அப்படின்றது கியூப் ரூட்டான்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த கியூப் ரூட்டுக்குள்ளார இப்போ உங்களுக்கு கிடைச்ச அந்த பிரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. ஓகேவா? என்னென்ன கிடைச்சிருக்கு? 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 3 டைம்ஸ் இருக்கு. அப்போ 2 into 2 into 2. ஆமாவா? 3 எத்தனை இருக்கு?
5 இருக்கு. 3 into 3 into 3 into 3 5 இருக்கு. இப்போ நல்லா கவனிப்பா, நல்லா கவனி. இப்போ இந்த இடத்துல கியூபா இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட் தானே பார்த்தோம். ஸ்கொயர் ரூட் மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல 3 இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி சமயங்கள்ல 2 2 இருந்ததை நான் ஒவ்வொன்றா வெளியே எடுத்தேன். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மும்மூணா இருக்கிறது 3 3 இருக்கிறது. இப்ப பாருங்களேன், 3 இருந்தா ஒரு பேர் வெளியே வந்துடும், இந்த 2. ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் இந்த 2 கியூப்னு போட்டுக்கிட்டா, ரைட். அடுத்தது 3 இருக்குன்னா 3 கியூப் போட்டுக்கிட்டா, சாரி அது இரேஸ் பண்ணும்போது டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இந்த இடத்துல இப்போ இந்த 3 into 3 பாருங்க இப்படி நிக்குது. இப்போ நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ கியூபா இருந்தது அப்படின்னா அதை நான் ஒரு தடவை வெளியே எடுத்துருவேன். 3 கியூப் இருக்கு, 3 தடவை இருக்கு, ஒரு தடவை வெளியே எடுத்துட்டேன். 3 இருக்கு, ஒரு தடவை வெளியே எடுத்துட்டேன். இப்ப முள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு? இந்த 3 into 3 தான். அப்போ இதை 9. இப்ப என்ன ஆகி போச்சு, புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த 9 மட்டும் உள்ளார மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலா பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னா அந்த ரூட்டுக்குள்ளார எதுவுமே இருக்கக்கூடாது. அப்பதான் அதை நான் பெர்ஃபெக்ட் கியூப்னு சொல்றேன். ஆனா இப்ப எப்படி ஆகி போச்சு, உள்ளார அது மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ 1944 இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் கியூப்னு எழுதிட வேண்டியதுதான். புரிஞ்சுதா? சம் புரிஞ்சுதா? இந்த நோட்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சம்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இன்னொரு வாட்டி பாருங்க. அப்படியும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணி தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் சேரும். ஏதாவது நடத்துறதுல ஏதாவது மாத்தணும் அப்படின்னாலும் சொல்லுங்க. We'll change it. Thank you.